Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் மேக்ஸ் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸுக்கும் யூடியூப்ல வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத தான் நான் வந்து சொல்ல போறேன். ஓகேவா? சோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்ன கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய ரிவிஷன் கிளாसेस மட்டுமே மேக்ஸ்க்கு அட்டெண்ட் பண்ணா போதுமா? மேக்ஸ்ல எல்லா சிலபஸுமே கவர் ஆகிருமா அப்படினு கேக்குறாங்க. ஆனா அப்படி கிடையாது. என்னன்னா யூடியூப்ல இருக்குது ரிவிஷன் கிளாஸ் மட்டும் தான். அத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு A to Z எல்லாமே படிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேக்ஸ் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாसेस வந்து அட்டெண்ட் பண்ணனும். ஓகேவா? சோ இங்க யூடியூப்ல உள்ளது ரிவிஷன் கிளாஸ் தான். நான் திருப்பி அதுதான் சொல்றேன். சோ யூடியூப்ல நீங்க அந்த ரிவிஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க. புதுசா இப்பதான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் அந்த ரிவிஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆப்ல இருக்கக்கூடிய அந்த கிளாसेस எல்லாம் பாத்தீங்கன்னா தான் இங்க வந்து உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் வந்து புரியும். ஓகே? சோ அதுலயே என்னன்னா நான் ஆப்லயே உங்களுக்கு சொல்லிருப்பேன். ஒரு 60 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு யூடியூப்லயும் கொடுத்திருந்தேன். நான் ஆப்லயும் கொடுத்திருந்தேன். அந்த பிளான் படி நீங்க வந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து எந்த எக்ஸாம்னாலும் நீங்க வந்து ஈஸியா மேக்ஸ்ல நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். சோ நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த டாபிக் எல்லாம் தான் SSC, ரயில்வே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு பேங்கிங், TNPSC, CAT எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி மேக்ஸுக்கு இவ்வளோ டாபிக் தான். இதை தாண்டி மேக்ஸ்ல வேற எந்த டாபிக்குமே இருக்காது. சோ எல்லா எக்ஸாமுக்குமே கவர் பண்ற மாதிரி தான் இந்த மேக்ஸ் கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாसेस வந்து இருக்கும். ஓகே? சோ அதனால ரெண்டையுமே நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். யூடியூப்ல இருக்கிறது ஆப்லயும் இருக்கும். யூடியூப்ல இருக்கக்கூடிய கிளாसेस வந்து உங்களுக்கு ஆப்ல இருக்கும். ஆனா ஆப்ல இருக்கக்கூடிய சில கிளாसेस வந்து யூடியூப்ல இருக்காது. நீங்க பேசிக்ல இருந்து எல்லாமே படிக்கணும் அப்படின்னா அது வந்து ஆப்ல தான் கிளாसेस இருக்கும். ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் தான் அப்படின்னா யூடியூப்ல உள்ள ரிவிஷன் கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணா போதும். சோ இப்போ உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கிளாसेसலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஆப்பில் நம்பர் சிஸ்டமில் வந்து ஒரு 5 கிளாஸஸ் வந்து கொண்டு போயிருப்பேன். நம்பர் சிஸ்டம், LCM அண்ட் HCFல ஸோ 5 கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த 5 கிளாஸில் உங்களுக்கு பேசிக்லேருந்து எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்களோ எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் சிஸ்டமில் வந்து ஒரு கிளாஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிங்கிள் ஆகியிருக்கும். எல்லா ஷார்ட்கட்டு எல்லா மெத்தடுமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஆனால் ஆப்பில் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு பேசிக் கொஷின் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் மாடரேட் லெவல் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் கொஷின்ஸ், எக்ஸாமில் டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே ஆப்பில் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்குன்னா எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு 7-8 கொஷின்ஸ் தான் இருக்கும் இதில். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு டாப்பிக்கில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 50லேருந்து 70 கொஷின்ஸ் வரைக்கும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து எப்படி ஒரு சின்ன டாப்பிக்காக இருக்குன்னா உங்களுக்கு வந்து நியர்லி எத்தனை கொஷின்னா 40 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். ரொம்ப சின்ன டாபிக்னா இப்போ LCM, HCFனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வீடியோ தான் இருக்கும். ஒரு வீடியோக்கு 8 கொஸ்டின் கணக்கு வச்சிருந்தோம்னா ஸோ மொத்தம் 40 கொஸ்டின். ஸோ எல்லா மாடலுமே கவர் ஆகும். கொஞ்சம் பெரிய டாபிக்லாம் போறீங்க, மென்சுரேஷன் அதெல்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கிளாஸ் 22 கிளாஸ் கிட்ட போகும். ஓகேவா? ஸோ அதில் 2D தனியாக 3D தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே? ஸோ நம்பர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு கிளாஸ் தான் நம்ம ரிவிஷன் கிளாஸ் மட்டும் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி வேதிக் மேக்ஸில் வந்து உங்களுக்கு 5 கிளாஸ் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இந்த வேதிக் மேக்ஸில் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த வேதிக் மேக்ஸில் மொத்தம் 5 கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து என்னென்னா 2x2 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட்டு, அதுக்கப்புறம் 3x3க்கான ஷார்ட்கட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயருக்கான ஷார்ட்கட்டு, கியூபுக்கான ஷார்ட்கட்டு, ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டுக்கான ஷார்ட்கட் எல்லாமே இருக்கும். யூடியூப்ல என்ன ஷார்ட்கட் மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2x2 மல்டிப்ளிகேஷன், 3x3 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் சேர்த்து ஒரு 7 கிளாஸ் இருக்கும். இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு கிளாஸ் தான் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஓகே? அதே மாதிரி நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 7 கிளாஸஸ் இருக்கும். ஆவரேஜில் வந்து மொத்தம் 8 கிளாஸ் இருக்கும். இந்த ஆவரேஜில் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் நான் வந்து லாஸ்ட்டாக சாம்பிளாக ஆப்பில் உள்ள ஒரே ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல ஒரு கிளாஸ் வந்து முடிச்சிருப்போம். ஓகே? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 9 கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு ஆப்பில். இந்த 9 கிளாஸஸையும் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா ரேஷியோவில் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 கிளாஸஸ் போகும் உங்களுக்கு ஆப்பில். ஸோ இந்த 8 கிளாஸஸில் எல்லா கான்செப்ட்டுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். குறைஞ்சது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மினிமம் 30 மினிட்ஸ் இருக்கும். சில கிளாஸஸ் வந்து மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே? ஸோ அதையே நான் சில டைம் வந்து ரெண்டாக பார்ட் 1 பார்ட் 2 பிரித்து ஆப்லேயே உங்களுக்கு வந்து அந்த 45 மினிட்ஸை ரெண்டாக பிரித்து கொடுத்துருப்பேன். ஓகே? பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9 கிளாஸஸ் இருக்கும். மிக்சர் அண்ட் அலிகேஷன் பொறுத்த வரைக்கும் 16 கிளாஸ்
இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இதில் ஒரு எக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம்னா ஆவரேஜில் அப்ளை பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அப்ளை பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மிக்சர் அண்ட் அலிகேஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி சில டாப்பிக்கில் மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த டாப்பிக்கு தனியாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கிளாஸஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் வந்து ஒரு 8 வீடியோஸ் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 8 வீடியோஸ் என்னன்னா அந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் என்னென்ன டாபிக்லாம் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பேன். போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4 கிளாஸ் இருக்கும். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 கிளாஸ். ஸோ இது எல்லாமே எல்லா எக்ஸாமுக்கும் ஆப்ஸில் இது மட்டும் தான் கவர் ஆகும். ஆப்டிடியூடுனாலே இந்த டாபிக் மட்டும் தான் கவர் ஆகும். நீங்கள் பேங்கிங் எழுதுங்க, இல்லை எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே எந்த எக்ஸாம் போனாலும் சரி, ஆப்டிடியூடுக்கு இதுதான் டாபிக். இவ்வளோதான். இதை தாண்டி ஆப்டிடியூடில் எதுவுமே இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 கிளாஸ் போயிருக்கும். ஓகே, அடுத்து என்னன்னா டைம் அண்ட் ஒர்க்கு. அந்த ஒவ்வொரு டாப்பிக்லையுமே அதுக்கான சப் டாபிக் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே 12 கிளாஸ் 10 20 கிளாஸ் வரைக்கும் போகுது. ஓகே, டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலையும் 12 கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பை சார்ட்டு, பார் சார்ட்டு, லைனு, மிக்சர், டிஐ, கிளாஸ்லெட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது ஒரு 10 கிளாஸ் கிட்ட உங்களுக்கு போகும். அதே மாதிரி பர்சன்டேஜில் ஒரு 11 கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸை நான் 2ஆக பிரிச்சிருப்பேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயே நார்மல் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ வரும். இன்ட்ரோடக்ஷன் இல்லாமல் நான் கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். கிளாஸஸ் மட்டும் தான் இதில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயே ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ்ன்னு தனியாக உண்டு. ஸோ ரெண்டுலையுமே சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு 20 கிளாஸஸ் இருக்கும். அந்த 20 கிளாஸ்லையுமே நான் எல்லா கான்செப்டையுமே உள்ளே கொண்டு வந்திருப்பேன். ஓகே, ஸோ அதே மாதிரி போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். ஸோ அதை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 கிளாஸ் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 10 கிளாஸ் இருக்கும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய டாபிக் இருக்கும். என்னென்ன டாபிக்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆனுவலுக்கு கேல்குலேட் பண்ணுறது, ஆனுவலி இருக்கும், குவார்டர்லி இருக்கும், ஹாஃப் இயர்லியில் கேல்குலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நாம் வந்து டபுள் இட் செல்ஃப், ட்ரிபிள் இட் செல்ஃப்லாம் பார்ப்போம். இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன டாபிக்லாம் இருக்கோ எல்லாமே இந்த இதில் வந்து கவர் ஆகிரும் உங்களுக்கு இந்த கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 10 கிளாஸஸ் வரைக்கும் உங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D ஷேப்புக்கு தனியாக கிளாஸ் எடுத்திருப்பேன், 3D ஷேப்ஸுக்கு வந்து தனியாக கிளாஸ் எடுத்திருப்பேன். மென்சுரேஷன் மட்டுமே உங்களுக்கு 21 கிளாஸஸ் இருக்கும். எல்லா கான்செப்ட் இதில் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது 2 தான். ஒன்று, இந்த கிளாஸஸ் முடிஞ்ச உடனே அங்கேயே RS அகர்வால் புக்கு கொடுத்துருப்பேன். இப்போ மென்சுரேஷன் நான் முடிச்சிட்டேன்னா இந்த கிளாஸஸ் எல்லாம் முடிச்ச உடனே RS அகர்வால் புக்கில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க மென்சுரேஷன் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த P × 1 + R/100 n தான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை எந்த இடத்துலையுமே நாம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இல்லாம தான் நாம வந்து எல்லாமே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2A + B இந்த மாதிரி 2 இயர் கண்டுபிடிக்கிறது, 3 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். 2A + B ஃபார்முலா வச்சு. அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவே சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஃபார்முலாவே சிம்பிள் ஃபார்முலா தான். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாமலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸுக்கான ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ எல்லா சம்முக்குமே அந்த ஷார்ட்கட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதை வந்து நான் 3ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு பிரிச்சிருப்பேன். ஆனுவலி டைம் பீரியட் கொடுத்தாங்கன்னா ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணணும், அதே குவார்டர்லி ஹாஃப் இயர்லிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கிளாஸஸ் முடிஞ்ச உடனே RS அகர்வால் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த 60 டேஸ் முடியும் போது, ஸோ நீங்கள் ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 60 டேஸ், ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 டேஸில் குவான்ஸ் வந்து முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு டாபிக் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா குவான்ஸ் உங்களோட ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் ஆகிரும். ஓகே, அதுக்கப்புறம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், இது வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் தான் கிளாஸஸ் வந்து வரும். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஒரு கான்செப்ட் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் முன்னாடி. அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன கான்செப்டோ அதுதான் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டைம் அண்ட் ஒர்க்கு பைப்ஸ் அண்ட் சிஸ்டனுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அங்கே வந்து மென்னு, விமனு, சில்ட்ரன் இவங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க. இங்கே வந்து பைப்ஸ் வந்து வேலை பார்ப்போம். பைப்ஸ் வந்து ஒரு தொட்டியை நிரப்போம், அவ்வளோதான். ரெண்டுக்கும் கான்செப்ட் வந்து ஒன்று தான், அந்த நேம் தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதனால் நான் இந்த டாபிக் வந்து லாஸ்ட்டாக வச்சுருப்பேன் உங்களுக்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டனை. நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டிங்கனாலே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு உங்களுக்கு கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஓகே, அப்கமிங்கில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லேயே நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் தான் பார்ப்போம். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் அவ்வளோவா இதில் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ பேங்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு இதில் வந்து 5 மார்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி, இந்த பெர்முச்சுவேஷன் காம்பினேஷன், இது ரெண்டும் இந்த டாபிக் தான் நம்ம இன்னும் முடிக்காமல் இருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் ஆகிரும். அப்கமிங்கில் இந்த 2 டாப்பிக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா, எஸ்எஸ்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து ஃபுல்லாகவே போகும். ஓகேவா? ஸோ இது அட்வான்ஸ் மேக்ஸுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் தனியாகவே ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். என்னென்ன டாபிக்லாம் அதுக்குள்ளே வரும், எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இது ரெண்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. இதுவும் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஆட் ஆகிரும். ஓகே, ஸோ இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் டாபிக். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி இவ்வளோ தான், இது மட்டும் படித்தாலே போதும். குவான்ஸில் நீங்கள் வந்து நல்ல மார்க் வாங்கிடலாம் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும். சரியா? ஸோ நீங்க சக்சஸ் ஆகுறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எப்போ இதுதான் குவான்ஸுக்கான கம்ப்ளீட் சிலபஸ். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இதுதான் கம்ப்ளீட் சிலபஸ். இதை தாண்டி வேறு எந்த டாப்பிக்குமே உள்ளே வராது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன் ஒன் மேக்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் மேக்ஸ் கோர்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, நான் மேலே சொன்னேன் இல்லையா, அதில் உள்ள எல்லா டாப்பிக்குமே இங்கே தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ போன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கும், 60 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இருக்கும். அந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளானோட பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளானை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குறைஞ்சது 50லேருந்து 60 நாளைக்குள்ளே இந்த கிளாஸை வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு கிளாஸ் முடிய ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த புக்கையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த புக்கை தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ குவான்ஸுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கு மட்டுமே போதுமானது. இதுலேயே எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். எக்ஸ்ட்ரா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஸ்டெப் 1 என்னென்னா, கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். ரெண்டாவது, ஒவ்வொரு டாபிக் முடிய ஆர்எஸ் அகர்வால் புக்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபைனலாக எல்லா கிளாஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஆல் இன் ஒன் மேக்ஸ் கோர்ஸுக்குள்ளேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரில் உள்ள கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் மேலே சொன்ன மாதிரி தான் எல்லா டாப்பிக்குமே இங்கே வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். நம்பர் சிஸ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் வேதிக் மேக்ஸு, சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸு, ஆவரேஜு, ஏஜஸ்ஸு, பார்ட்னர்ஷிப்பு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து கவர் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருந்தேனோ அந்த கிளாஸஸ் எல்லாமே தான் இதில் இருக்கும். ஓகே, ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நான் சொன்னேன் இல்லையா ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 52 வீடியோ இருக்கும். ஸோ இந்த 52 வீடியோவில் நான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் ஒரு 60 டேஸில் முடிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் ஃபோல்டரையும் முடிச்சிட்டிங்கன்னா போதும், மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே நான் எல்லாமே பிரித்து கொடுத்துருப்பேன் சப் டாப்பிக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டாபிக் மட்டும் சொல்கிறேன். ஆவரேஜ் டாபிக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அதில் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் மிஸ்டேக் அண்ட் ஆவரேஜ், அப்புறம் ஓவரால் ஆவரேஜ், ஆவரேஜில் கிரிக்கெட் சம் இருக்கும், ஆவரேஜ் கான்செப்ட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரயில்வேல வந்து ஆவரேஜ் கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங்கில் ஆவரேஜ் கொஷின்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆவரேஜ் ரிவிஷன் கிளாஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டாப்பிக்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்குள்ளே என்னெல்லாம் வருமோ எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ மேக்ஸுக்கு இதை தாண்டி வேறு எதுவுமே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது மட்டுமே போதுமானது. இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு இங்கே இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆர்எஸ் அகர்வால் புக்கு இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 100% நீங்கள் மேக்ஸில் வந்து ரெடி ஆகிடலாம். உங்களோட ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகிரும். ஸோ ஒரு 60 டேஸ் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஷுவராக இந்த கிளாஸஸ் எல்லாமே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸஸ். எல்லா கொஷினுமே நான் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் எப்படி கொஷின்ஸ் எல்லாம் செட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் செகண்ட் லெவல் இல்லை என்ன மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்களோ எல்லா கொஷினுமே இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸில் வந்து ஷுவராக நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம். எல்லா எக்ஸாமுக்குமே இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே போதுமானது. ஓகேவா? இதில் கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு நான் யூடியூப்பில் ரிவிஷன் கிளாஸ் கொண்டு போவேன் இல்லையா, அதில் எப்படி கொஷின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பேனோ அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் அந்த கொஷின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் எதுலேயுமே இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா வீட்டில் இருந்து தான் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு டைமே இல்லை. இப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லை ஒரு ஒர்க் போயிட்டே பண்ணுவாங்க, பசங்கள்லாம் ஒர்க் போயிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கரெக்டான டைம் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்,
இங்கே உங்களுக்கு பிளானும் கொடுத்தாச்சு, மெட்டீரியல்ஸும் கொடுத்தாச்சு, கிளாஸஸும் இருக்குது. அப்போ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் கூட வேண்டாம், ஒரு மேக்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் இப்போ ஸ்பெண்ட் பண்ணணும், மேக்ஸ் மட்டும் தான் வீக்காக இருக்கீங்கன்னா மேக்ஸுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் போதும். ஏன்னா ஒரு கிளாஸஸ் எல்லாமே முடிக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன், ஒரு நாளைக்கு 3 வீடியோ பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸில் ரெடி ஆகிடலாம். இதே மாதிரி இங்கிலீஷுக்கும் நான் ஒரு ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான ஸ்டடி பிளான் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆப்பில் வந்து ஆல் இன் ஒன் மேக்ஸ் கோர்ஸுக்கான ஆஃபர் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஏன்னா இன்னும் சில ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் 2 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து LAM23 இந்த கூப்பன் கோடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 200 rupees வந்து ஆஃபர் வரும். ஆல்ரெடி அங்கே வந்து 70% ஆஃபர் இருக்குது. அது போகவே நீங்கள் கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோட் ஆஃபரும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே இவ்வளோ கிளாஸஸ் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கிளாஸுங்கும் போது உங்களுக்கு இதில் வந்து ஒரு 10 வீடியோ இருக்குன்னா ஒவ்வொரு வீடியோவும் குறைஞ்சது உங்களுக்கு 30 minutes கிட்ட போகும். ஸோ மேக்ஸிமம் போனால் 45 minutes போகும். அப்போ இது எல்லா கான்செப்ட்டுமே அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸில் ஷுவராக எந்த எக்ஸாமுக்குனாலும் ரெடி ஆகிடலாம். ஓகேவா? ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணோடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணணுமோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸ் மட்டும் வீக்காக இருக்கீங்கன்னா ஆல் இன் ஒன் மேக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது போக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ உங்களோட டவுட்ஸுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, திருப்பியும் நாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.